நீங்க கேட்ட மட்டன் குழம்பு ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு டே காலையில ஒரு 5:45க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாடிக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ள வந்து வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். ரீசென்ட் டேஸ்ல கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதனால எனக்கும் த்ரிஷனுக்கும் மட்டும் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னவோ எல்லாரும் 6:30க்கே எழுந்திருச்சுட்டாங்க. மாடிக்கு போறதுக்கு முன்னாடியே மட்டன் வேக வச்சுட்டு தான் போனேன். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு வரமிளகாய், 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கணும். 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கடைசியா ஒரு சில தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ரொம்ப தேங்காய் அதிகம் சேர்க்கக்கூடாது. மட்டன் வெந்து நல்லா விசில் அடங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமா மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கணும். வதக்கி அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு, உப்பு ஆல்ரெடி நம்ம மட்டன்ல சேர்த்திருப்போம். அதனால இப்போ தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டு கடைசியா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், மிளகு, அப்புறம் ஒரு துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டு சேர்த்துக்கிற வேண்டியதுதான். கடைசியா கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா சூப்பரா ரெடி ஆயிரும்.